சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கௌசல்யா வந்ததை நான் பார்த்தேன். அதனால நீலவேணி சந்தேகப்பட்ட மாதிரி எனக்கும் கௌசல்யா மேல டவுட் வருது. அவதான் திருமாங்கல்யத்தை எடுத்துட்டு போயிருப்பான்னு தோணுது. அம்மா, அவங்க இங்க வந்தாங்களாமா? நான் பார்த்தேன் சூர்யா, அவ வந்துட்டு போனா. ஆமாமா, ஒரு பொண்ணு வந்துட்டு போச்சு, நான் பார்த்தேன். கண்டிப்பா அவங்க தான் எடுத்திருப்பாங்க. நான் போய் கேட்டுட்டு வரேன். நீலவேணி, அவசரப்படாத. அங்க ஒரு நல்ல காரியம் நடந்துட்டு இருக்கு. இப்ப போய் சம்பந்தி குடும்பத்து மேல இப்படி ஒரு பழிய போட போறியே. அங்க நடக்கிற நல்ல காரியம் எங்கேயும் நடக்க வேண்டாமா? நீ உங்க சம்பந்தி நல்லவங்களா இருக்கலாம், அதுக்காக அங்க இருக்கிறவங்க எல்லாருமே நல்லவங்களா இருப்பாங்கங்கிற அவசியம் இல்லையே. அத்தை, இத பாருங்க எல்லாரும், நான் இப்பவே நகை கடைக்கு போன் பண்ணி அதே மாதிரி இன்னொன்னு கொண்டு வர சொல்றேன். சம்பந்தி குடும்பத்துல போய் பிரச்சனை பண்ண வேண்டாம். தங்கத்தை கூட உரசி பார்த்துதான் மதிப்பு சொல்ல முடியும். சம்பந்தி குடும்பத்தை பத்தி குறை சொல்லவே முடியாது. அண்ணி, கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதுதான் மெய்ன்னு சொல்லிருக்காங்க. அதனால நானே போய் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நீலவேணி நெல்லு, நீலவேணி சொன்ன கேளு, நெல்லு. தாலியில 3 முடிச்சு போடுங்க. சரிம்மா. நிறுத்துங்க. நல்ல காரியம் நடக்கிற இடத்துல நிறுத்துங்கன்னு இப்படி அபசகுணமா வந்து பேசுறீங்க. என்ன வேணும் உங்களுக்கு? எங்க வீட்ல நல்ல காரியம் நடக்க கூடாதுன்னு திட்டம் போட்டு தடுத்துட்டு நீங்க சந்தோஷமா நடத்துறீங்களா? நாங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கணுமா? அத்தை, என்ன வேணும் உங்களுக்கு? எதுக்காக இப்ப இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? இளமதி, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இவங்கள பத்தி உனக்கு ஒண்ணும் தெரியாது. என்ன பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கீங்களா? என் பொறுமையை சோதிக்காதீங்க, அப்புறம் வேற மாதிரி ஆயிடும். அதேதான் நானும் சொல்றேன். நீங்க எடுத்துட்டு வந்ததை கொடுத்துட சொல்லு. நான் அமைதியா இங்க இருந்து போயிடுறேன். என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேங்க. நாங்க அங்க வச்சிருந்த திருமாங்கல்யம் காணாம போச்சு. என்னடி சொல்றாங்க? எங்க பக்கம் நாங்க எல்லாம் நல்லா தேடி பார்த்துட்டோம். திருமாங்கல்யத்தை காணோம். என்ன பேசுறீங்க? நகைய காணும்னா தொலைஞ்ச இடத்துல போய் தேடுங்க. அதை விட்டுட்டு இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க. மாங்கல்யத்தை தொலைக்கல, வச்சிருந்தது திருடு போயிருக்கு. திருட்டு போயிடுச்சுன்னா என்ன சொல்ல வரீங்க? இங்க இருந்து யாராவது வந்து அவங்க திருமாங்கல்யத்தை திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொல்றீங்களா? ஆமா இளமதி, இதோ நிக்கிறாளே கௌசல்யா, இவ மாங்கல்யத்தை திருடிட்டு வந்துட்டான். ஐயோ, அப்படிலாம் நடக்காதுமா. அக்கா, இல்லக்கா. இங்க பாருங்க, அத்தனை கூட நான் பார்க்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? எங்க வந்து யாரு மேல திருட்டு பட்டம் கட்டுறீங்க? மரியாதை கெட்டும் சொல்லிட்டேன். இளமதி, என்ன நீ பெரியவங்க கிட்ட இப்படியா நடந்துக்கிறது? என்னவா இருந்தாலும் நீலவேணி உனக்கு ஒரு அத்தங்கிறத மறந்துட்டியா? நீ இப்படி பேசுவேன் நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அங்க நகை காணாம போச்சுன்னு இங்க இருக்கிறவங்க மேல சந்தேகப்பட்டு திருட்டு பட்டம் கட்டினா நான் வேடிக்கை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? நீலவேணி, எல்லாரும் கூப்பிட கூப்பிட காதுல வாங்காம வந்துட்டு
இங்க பிரச்சனையா பண்ணிட்டு இருக்க? இளமதி எவ்வளவு சங்கடப்படுறா பாரு. அங்கதான் எல்லாம் சல்லடை போட்டு தேடியாச்சே, நகையை காணோம்ல. கௌசல்யா தானே அங்க வந்தா, அதனாலதான் அவ மேல சந்தேகம்னு எல்லார்கிட்டயும் சொன்னேன். நீங்க யாருமே கேக்கல, அதான் நானே வந்து கேட்டேன். இதுல என்ன தப்பு இருக்கு? சௌந்தர்யா, இவங்க அநியாயமா என் மேல திருட்டு பட்டம் கட்டுறாங்கடி. நான் அப்படிப்பட்டவளா? சொல்லு சொல்லு சௌந்தர்யா. இவங்க ஆரம்பத்துல இருந்தே நம்ம குடும்பத்தை அவமானப்படுத்துறது, அசிங்கப்படுத்துறதையே வேலைய வச்சிருக்காங்க. மத்தவங்க சொத்துக்கும் நகைக்கும் ஆசைப்படுறவங்க நாங்க இல்ல. எங்களுக்கு அந்த பழக்கமும் இல்ல. அப்ப எதுக்காக உங்க தங்கச்சி அங்க வரணும்? அதுக்கு காரணம் சொல்ல சொல்லுங்க. அக்கா, அவங்க சொல்றது உண்மையா? நீ அங்க போனியா? உன் மேல இவ்வளவு பெரிய பழி சொல்றாங்க, நீ இப்படி அமைதியா இருந்தா எப்படிக்கா? பதில் சொல்லுக்கா, நீ அங்க போனியா? ஆமா கதிரு, நான் தான் கௌசல்யாவை அங்க போக சொன்னேன். நான் சொன்னதுனாலதான் கௌசல்யா அங்க போனா. என்னம்மா சொல்றீங்க? நீங்க எதுக்காக அக்காவை அங்க போக சொன்னீங்க? அது வந்து இளமதிக்காக வாங்கின தாலிச்சரட சம்மந்தி அம்மா கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் பண்ண அனுப்பி வச்சேன். என்னம்மா, இளமதி தான் அவங்கள வேண்டான்னு ஒதுக்கி வச்சால, அப்புறம் எதுக்காக நீ அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்க அக்காவை அமுச்சு வச்ச? இப்ப பாருங்க, திருட்டுப்பட்ட கட்டிட்டு வந்து நிக்கிறாங்க. கதிர், கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப என்ன, உங்களோட நகை எங்க இருக்குன்னு உங்களுக்கு சந்தேகம், அவ்வளவுதானே? மடியில கனம் இருந்தாதானே வழியில பயம் இருக்கும். நீங்களே இங்க இருக்கிற எல்லாத்துலயும் தேடி பாருங்க. இளமதி, வேணாம், விட்டுடு. அண்ணி வேற நகையை ஆர்டர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இன்ஃபேக்ட் பண்ணிட்டு இருக்காங்க போன்ல. பரவாயில்ல, அது சரியா இருக்காது.